பார்ப்போம். நாளிலும் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி சங்கீதத்தின் புஸ்தகம் 139வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவர்கள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். சங்கீதக்காரனுடைய தாவீது சொல்லுகிறதை நாம பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தில் அநேக காரியங்களை குறித்து அவர் சொல்லி வருகிறார். சொல்லி வரும்போது தான் இந்த வார்த்தையை வந்து என்ன செய்கிறார், அவர் இதில் வந்து சொல்லுகிறார். ஆண்டவரை வந்து அவர் தேடுகிறார். அந்த ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அவர் என்ன செய்கிறாரா, நெருக்கி கரத்தை மேல் வைக்கிறார். இந்த ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உடைய சமூகத்தை விட்டு இங்கே போவேன். அவர் அநேக காரியங்கள் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்லுகிறார், தேவனே உங்களுடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவர்கள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுதா, அது அடுத்த வசனத்திலையும் வாசிங்க.
தேவனுடைய ஆலோசனைகள் வந்து ஏராளமான ஆலோசனை இருக்கிறதாக சங்கீதக்காரன் தாவீது என்ன செய்கிறார் நமக்கு சொல்லித் தருகிறார். அவருடைய ஆலோசனை வந்து என்ன செய்யணுமா? அவருடைய ஆலோசனைப்படி நாம் என்ன செய்யணும்? நாம நடக்கணும். ஆனா அவர் வந்து எல்லாத்துக்கும் ஆலோசனை என்ன செய்யல, கொடுக்கறது இல்லை. 1ஆம் சங்கீதம் நீங்க 1வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு என்ன செய்யறது? ஆலோசனை தருகிறது. நம்ம வேதத்தை படிக்கும் போது வேதம் நமக்கு என்ன செய்யும்? அநேக ஆலோசனைகளை என்ன செய்யும்? நமக்கு தரும். அதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கலாம் அது அதிகமா இருக்கிறது. அவ்வளவு காரியங்கள் என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். அவ்வளவு ஆலோசனைகள் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆலோசனை துன்மார்க்கர் வந்து அநேக ஆலோசனை வந்து என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து ஒரு சின்ன பிரச்சனைகளை நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னா உடனே என்ன செய்வாங்க? எனக்கு அறிமுகமானவர்கள், எனக்கு நண்பர்கள் என்ன செய்வாங்க? உடனே என்ன செய்வாங்க? உடனே ஆலோசனை சொல்லுவாங்க. நாம் என்ன செய்ய மாட்டோம்? உடனே வந்து ஆண்டவர்கள் ஆலோசனை கேட்கறதுக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம்? நம்ம போக மாட்டோம். உடனே வந்து நாம கிறிஸ்தவர்கள் தான், ஆண்டவரை அறிந்தவர்கள் தான். ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் அப்படிங்கறத நாம என்ன செய்ய மாட்டோம்? ஆலோசிக்க மாட்டோம். ஏன் ஆலோசிக்க மாட்டோம்னா ஆண்டவருடைய ஆலோசனைகள் நமக்கு வந்து உடனே நமக்கு வெளிப்படணும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி நிறைய மனிதர்களுடைய ஆலோசனை நமக்கு என்ன செய்யும்? வெளிப்படும். அதனாலதான் சொல்லியிருக்கு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா ஆலோசனை நீங்கள் நடக்கக்கூடாது. ஒரு நோயினால வந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்ட உடனே அவங்க நிறைய ஆவிக்குரிய இடங்களுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க. ஜெபம் பண்ணி பார்த்த உடனே ஒரு வெள்ளனும் என்ன செய்யலை, அதுக்கு உண்டாகிறது போல தெரியலன்னு உடனே அதுக்கு பிறகு வந்து நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டே இருந்தாங்க. எப்படி போனா எங்க போனா அது சரியாகும் சொல்லி அவங்களும் பல இடங்கள் பல தீர்க்க தரிசிகளை சொன்னாங்க, பல காரியங்களை சொன்னாங்க. அந்த காரியங்கள் எல்லாம் வந்து அவங்க செய்து பார்த்தாங்க. செய்து பார்த்துட்டு அதுல வந்து எந்த ஒரு நிவர்த்தியும் கிடைக்கலன்னு ஒருத்தர் சொன்னாரு, நீங்க வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு ஒரு கடாணி விட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆலோசனை கேட்ட உடனே இவருக்கு வந்து இவரோட போய் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், ஆண்டவரை அறிந்தவர். அதனால இவங்களும் என்ன செய்ய முடியாது, போய் அங்கே போய் செலுத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்களுக்கு கேவலம் இருக்கும் ஐயோ அப்படின்னு அவங்க என்ன செய்வார்கள்? உடனே இன்னொரு ஆளை ஏற்பாடு பண்ணி நீ ஒரு கடா வாங்கி எங்க பேர்ல என்ன செய்திருக்கீங்க, வேளாங்கண்ணி கோயில போய் என்ன செய்துட்டு வந்துரு, நீ செலுத்திட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க. இதுதான் வந்து எப்படி துன்மார்க்கருடைய ஆலோசனை. தேவனை விட்டு வழிவிலக பண்ணுகிறதுக்கு சாத்தான் செய்கிற அநேக தந்திரங்கள் வந்து உண்டு. அந்த தந்திரங்கள் வந்து சில நேரங்கள் நமக்கு என்ன செய்யும், ஆலோசனைகளை வரும். ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நாம் என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஆண்டவருடைய ஆலோசனை மனிதனுடைய ஆலோசனை வந்துட்டே இருக்கும். சுகம் இல்லை உடனே அந்த ஆஸ்பத்திரிக்கு போ, இங்க போ, ஊசி போட்டு வருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். சில நேரங்கள்ல நமக்கு அது சாதகமா முடியும், சில நேரம் பாதகமா முடியும். வாசிங்க 106வது சங்கீதம் 13வது வசனத்துக்கு வாசிங்க பார்ப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சீக்கிரமா அவருடைய கிரியைகளை என்ன செய்றாங்களாம். அது முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க வந்து என்ன செய்றாங்க, ஒரு நிமிஷம், இவங்க வந்து என்ன செய்றாங்க, ஆண்டவர் வந்து இவர்களை வந்து இவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். எப்படி வாக்குத்தத்தம் பண்ணினார்னா, இவங்க வந்து அடிமைத்தனத்துக்கு கீழாக இருந்து ரொம்ப கொடுமையான வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேதனைப்பட்டு ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க. ஆண்டவரை நோக்கி முறையிடும் போது இவங்களுடைய முறையிடுடைய சத்தம் தேவனுடைய சந்நிதியில் என்ன செஞ்சான், போய் இட்டுன உடனே ஆண்டவர் அவர்கள் என்ன செய்தார், நோக்கி பார்த்தார். இங்கிருந்து 430 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. கடைசி நேரங்களில் வந்து எகிப்தியரோட ரொம்ப நெருக்கினாங்க, ரொம்ப ஒடுக்கினாங்க. அவங்களோட வேதனைகளாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவர் நோக்கி, ஐயோ நாங்கள் ரொம்ப வேதனைப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி நம்ம முறையிட்ட போது ஆண்டவர் என்ன செய்தாரா, அவர்களை நோக்கி பார்த்தார். அவர்களுடைய முறையிட்டு தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டினது. இப்போ வந்து என்ன செய்தார், ஆண்டவர் வந்து அவர்களுக்கு என்ன செய்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தா, நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு என்ன செய்வேன், நான் கொண்டு போய் உங்களை சேர்ப்பேன். சிவந்த சமுத்திரத்தை தாண்டி என்ன செய்தாங்க, போயிட்டாங்க. போன உடனே எகிப்தியர் என்ன செய்தாங்க, அந்த இதுக்குள்ள துணிந்து அவர்கள் வந்து அமிழ்ந்து போனார்கள், மாண்டு போனார்கள். இப்போ ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
ரொம்ப சந்தோஷம், ரொம்ப உற்சாகம், ஆடி பாடி ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்தினாங்க. முன்னாடி வசனத்தை நீங்க வாசிங்க, அதுக்கு 12 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். துதித்து பாடினார். அது 11 வசனத்தை வாசிங்க. அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் இல்ல 10ல இருந்து வாசி. 10, 11 பண்ணிடுங்க. பகைஞர் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி விட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனும் மீதி இருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். இப்போ வந்து ஆண்டவர் என்ன செய்தார்? பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். அவங்க கண் முன்னாடி என்ன செய்திருக்கு? பெரிய அற்புதம் என்ன செய்திருக்கு? நடந்திருக்கு. வனாந்தர ஒரு பெரிய சமுத்திரத்தை என்ன செய்திருக்கிறார்? வழியை உண்டாக்கி இருக்கார். சமுத்திரத்துல ஒரு பெரிய வழியை உண்டாக்கி அந்த ஜனங்களை வந்து அதுல இருந்து என்ன செய்திருக்கார்? காப்பாற்றி என்ன செய்திருக்கிறார்? அதை தாண்டி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? போக பண்ணியிருக்கிறார். சத்துருக்களை என்ன செய்தது? சமுத்திரம் மூடிக்கொண்டது. ஒருவனாயும் என்ன செய்யல? ஒருவனாயும் அணிந்திருக்கிறார். எல்லாத்தையும் அழிக்கப்பட்டது. இப்போ அவரை துதித்து பாடி ஆடி என்ன செய்வார்கள்? அவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆனா அதுக்கு அடுத்த வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் சீக்கிரமாய் அவருடைய கிரிகளை மறந்தார்கள். சீக்கிரம் ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரிசை பார்த்தார்கள். அதுல அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இப்ப என்ன செஞ்சாங்க? இப்ப வனாந்தரத்துல வந்துட்டாங்க. இப்ப வனாந்தரத்துல வந்து இப்ப உங்களுக்கு என்ன அது? இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துதித்து பாடி ஆடி பாடி பயங்கரமா கொண்டாடினாங்க. இப்ப சமுத்திரத்தை தாண்டி வந்தோடனே இப்ப அவங்களுக்கு என்ன வந்துச்சு? இச்சை வந்துச்சு. இச்சையில வந்து என்ன செய்வாங்க? ஆண்டவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்காமல் ஆண்டவர் என்ன செய்தாங்க? அவர்கள் சீக்கிரமா அவருடைய கிரியை என்ன செய்தாங்க? மறந்துட்டாங்க. மறந்துட்டு அவங்க என்ன செய்தாங்க? வனாந்தரத்துல இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வழியிலே தேவனை வந்து பரீட்சை பார்த்தார்கள். எப்படி கேட்கறாங்கன்னா, வனாந்தரத்துல எங்களுக்கு கிடைச்சு கொடுக்க முடியுமா? நாங்க என்ன செய்தோம்? ஆண்டவர் வந்து என்ன செய்திருக்கிறார்? இவர்களை வந்து ஒரு கானான் தேசத்தை, ஒரு செழிப்பான தேசத்துக்கு நேரம் அவங்களை வழி நடத்தி கொண்டு போகிறார். இவங்க என்ன செய்யறாங்க? உடனே செழிப்பையும் ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாங்க? எதிர்பார்க்கிறாங்க. உடனே எங்களுக்கு இப்போ சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. சமயத்துல ஒரு சிஸ்டர் வந்தாங்க, எங்களுக்கு உடனே என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உடனே என்ன செய்யணும்? காரியங்கள் நடக்கணும். சில நேரங்களில் உடனே காரியங்கள் நடக்கும். ஆனா ஆண்டவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் நம்மளை குறித்து என்ன இருக்கிறது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? முதல்ல தெரியணும். எதனால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம்? எதனால ஆண்டவர் இந்த பிரச்சனை நமக்கு தந்திருக்கிறார்? பில்லிசூரியங்களினாலா, இல்ல பிசாசனுடைய போராட்டமா, இல்ல மனிதர்களுடைய சில கிரியைகளினால இந்த பாதிப்பா, என்ன காரணங்களினால ஆண்டவர் இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்கிறது அப்படிங்கறத நாம என்ன செய்யணும்? கொஞ்சம் வந்து யோசிக்கணும். சில காரியங்களும் ஆண்டவர் என்ன செய்வார்? உடனே வந்து ஆண்டவருடைய சமூகத்துல வந்தா உடனே வந்து விடுதலை என்ன செய்யறோம்? கிடைச்சிடும். வரும்போதே வந்து என்ன செய்யறோம்? விடுதலை வந்து கிடைச்சிடும். இந்த சபைக்குள்ள வரணும்னே அவசியம் கிடையாது. அவங்க வரணும் யோசித்தாலே சில இடங்கள்ல என்ன செய்யறோம்? விடுதலை கிடைச்சிடும். சில இடத்துல ஆண்டோட சமூகத்துல வந்தோடனே என்ன செய்யறோம்? விடுதலை கிடைச்சிடும். ஆனா சில காரியங்கள்ல வந்து விடுதலை என்ன செய்யாது? உடனே வந்து கிடைக்காது. ஆனா சில காரியங்களையும் ஆண்டவர் சில காரியங்களுக்காக சிலர் அனுமதித்திருப்பார். அப்ப அந்த காரியங்களுக்காக நம்ம ஆண்டோடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி காத்திருந்து நம்ம ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களை நாம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். வனாந்தரத்துல வந்து இப்போ உங்களுக்கு ஆகாரமே ஒரு கிடைக்காத ஒரு சூழ்நிலை. வனாந்தரத்துல என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. இவங்க ஒரு அப்பத்தையும் கொஞ்சம் இதை எடுத்துட்டு வந்தாங்க, அது எவ்வளவுக்கு தான் காணும்? ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் காணும். அவங்க கிட்டத்தட்ட 3 நாள் பிரயாண தூரம் போயிருக்காங்க. எத்தனை நாளைக்கு அவங்க சாப்பாடு எடுக்க முடியும்? குடிக்கணும். ஒரு 10 நாளைக்கு எடுத்துருப்பாங்களா? நமக்கு தெரியல. எத்தனை நாளைக்கு இந்த ஆகாரத்தை எடுத்து வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா இவங்க வந்து இப்போ வந்து சாப்பாடு இல்லாம தான் என்ன செய்யறாங்க? வனாந்தரத்துக்குள்ள வந்து போறாங்க. இப்போ வனாந்தரத்துல போகும்போது ஆண்டவருக்கு வந்து எல்லா காரியங்களும் என்ன செய்யும்? தெரியும். இவங்களுக்கு என்ன தேவை என்னங்கிறது. ஆண்டவர் இவங்களுக்கு பசியே பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய செருப்பு என்ன செய்யலையாம்? அவருடைய செருப்பு தேஞ்சு போகல. அவர்களுடைய வஸ்திரம் என்ன செய்யலையாம்? பழையதாய் போகவில்லை. அப்படி எப்படி போட்டாங்க? அப்படி புதுசா என்ன செஞ்சான் இருந்துச்சு. அப்போ வஸ்திரத்தை வந்து ஆண்டவர் பழசாகாம போக பண்ண முடியும்னா ஆண்டவர் வயிற்று பசி இல்லாம ஆண்டவரால் மாற்ற முடியாதா? அதனால அவர்களுக்கு பசி இல்லாமலே ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும், காப்பாற்ற முடியும். ஆண்டவருடைய கிரியைகள் வல்லமைகள் எல்லாம் என்ன செய்யும்? ரொம்ப பெரிதாக இருக்கிறது. அப்ப இவங்க கேட்கறாங்க, ஆண்டவர் வந்து விசுவாசிக்கல, அவரை நம்பல. அப்ப அவரால் கேட்கறாங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, 6 லட்சம் பேர் புருஷர்கள் வந்து இருக்கிறாங்க. மோசே அவர்களை வழிநடத்தி போகிறார். வழிநடத்தி கொண்டு ஆண்டவரை பற்றி சொல்றீங்களா?
அவருக்கு எங்களுக்கெல்லாம் இறைச்சி கொடுக்க முடியுமா, செய்வாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நம்மகிட்ட ஆண்டவர் கேட்கிறோம், ஆண்டவர் செய்வாரா, ஆண்டவரால் செய்ய முடியுமா, இந்த காரியங்களை நடப்பிக்க முடியுமா அப்படின்னு என்ன செய்யறாங்க, சிலர் கேட்கறாங்க. இத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, ஆண்டவரால் தீர்க்க முடியுமா, ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், எல்லா காரியங்களும் என்ன செய்ய முடியும், ஆண்டவரால் செய்ய முடியும். ஆனா பைபிள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்காம. அப்படி சிலருக்கு நம்ம காத்திருக்காம அவங்க என்ன செய்றாங்க, இச்சை உள்ளவர்களா, அதிக இச்சை வந்து என்ன செய்ச்சு வந்து அவரை பரீட்சை பார்த்தார்கள். பரீட்சை பார்த்தாங்க. ஆண்டவர் என்ன செய்தாரா, அடுத்த வசனத்துல வாசிங்க. ஆண்டவர் முதல்ல என்ன செய்தாங்களா, ஆண்டவர் பரீட்சை பார்த்தாங்க. பரீட்சை பார்த்து என்ன செய்தாங்க, அவங்க கேட்டதை என்ன செய்றாங்க, ஆண்டவரே உங்களால செய்ய முடியுமா, கொடுக்க முடியுமான்னு சொல்லி மோசைக்கு முன்பாக கொடுத்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார் மோசையிட்ட, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, அவரால் செய்யக்கூடாத காரியம் உண்டோ அப்படி கேட்கிறாரு. அப்ப நீங்க நாளைக்கு என்ன செய்வீங்க, நீங்க இறைச்சி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இறைச்சி என்ன செய்தாரா, அவர்களுக்கு கொடுத்தாரு. அவர்களுக்கு இறைச்சி கொடுத்தாரு. அவங்க ஆத்மாவில் என்ன செய்தாரா, லைட் அனுப்பினார். பைபிள் சொல்லுது அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்காமல் ஆண்டவரை என்ன செய்தாங்க, விசனப்படுத்தினாங்க. இன்னொரு வசனத்தில் வாசிங்க, 107வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட அந்த வழிநடந்து வந்த அந்த பாதைகளை குறித்து அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. 106 சங்கீதம் 107 சங்கீதம் ஆரம்பத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த தேவன் எப்படி அவர்களை வழி நடத்தினார், என்னென்ன காரியங்கள் அவர் வனாந்தரத்தில் செய்தார் அப்படிங்கிற அதிசயங்கள் எல்லா காரியங்களும் தான் அந்த 106 107 என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 107வது வசனத்துல தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமா என்ன செய்தார்கள், கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை என்ன செய்தார்களாம், அவங்க அசட்டைப்படினார்கள். அந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிறகு அநேக காரியங்களை சொல்லிட்டு தான் அந்த 139 இது ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 106 107வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 139வது சங்கீதத்தில் தான் அது தாவீது மறுபடியும் சொல்லுகிறார், தேவனே உங்களது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை. அது யாருக்கு சொல்லுது, எனக்குன்னு சொல்லுகிறார், மற்றவங்களுக்கு கிடையாது. இப்ப நம்ம என்ன செய்ய, ஆலோசனைகள் அநேக ஆலோசனைகள் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஆலோசனைகள் என்ன செய்யணுமா, நம்ம நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு தான் இந்த ஆலோசனைகள், நமக்கு தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இது யாருக்கோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, மோசேக்கு எழுதப்பட்டிருக்கிறது, இல்லைன்னா ஆபிரகாமுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம நினைக்க கூடாது. நினைச்சோன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, கை கொள்ள முடியாது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், இது உங்களுடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவர்கள். அது மிகவும் அதிகமாக இருக்கிறது. எண்ணெய் போனால் கடலுடைய மணலை பார்க்கிறோம், அது அதிகமாக இருக்கிறது. அநேக ஆலோசனைகள் நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ஆலோசனைகள் என்ன என்று ஆண்டவர்கள் நம்ம கேட்டு வர நாட்களில் நமக்கு என்னென்ன ஆலோசனைகள்லாம் என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நமக்கு பார்க்கணும். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்துங்க, சங்கீதம் 73 24 23வது சங்கீதம் முடிச்சிடக்கூட. சங்கீதம் 73 24. உங்களுடைய ஆலோசனையின்படி நீ என்னை நடத்தி என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை என்ன செய்வீர், மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவருடைய ஆலோசனையின்படி தான் என்ன செய்தார், அவர்களை நடத்தினார். நடத்தி கானான் தேசத்துக்கு அவங்களை கொண்டு போய் என்ன செய்வேன், சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களை என்ன செய்தார், அவங்களை வழி நடத்தினார். நமக்கு இந்த 73வது சங்கீதத்தில் என்ன வாக்குத்தத்தம், அவருடைய ஆலோசனை நம்மளை நடத்தி முடிவிலே மகிமையிலே நம்மளை என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். மற்ற யாருக்கும் என்ன செய்ய முடியாது, அவருடைய ஆலோசனை நடக்கலாம், மகிமைக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. மனிதனுடைய ஆலோசனைகள், நம்முடைய சொந்த ஆலோசனைகள்லாம் ஏகப்பட்டது இருக்கு. இந்த ஆலோசனைப்படிலாம் நம்ம நடந்தோம்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, மகிமையில நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவருடைய ஆலோசனை என்னங்கிறத உணர்ந்து அந்த ஆலோசனைப்படி நம்ம நடந்தோம்னு சொன்னா மகிமையில நம்ம என்ன செய்வார்,
அந்த ஆலோசனைக்கு நம்மளை வந்து ஒப்பு கொடுக்கணும். நம்மளை ஒப்பு கொடுத்தாதான் நாம என்ன செய்ய முடியும், அந்த மகிமையில் என்ன செய்ய முடியும், போய் சேர்க்க முடியும். அநேக காரியங்கள் வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது முக்கியமான ஒரு காரியம். என்ன காரியம்னா அவருடைய ஆலோசனையின்படி நம்மளை நடத்தி என்ன செய்வாராம், நம்மளை வந்து மகிமையில வந்து ஏற்றுக்கொள்வார். ஆனாலும் சீக்கிரமா அவருடைய காரியங்களை மறந்து விரோதமா கலகம் பண்ணி ஆண்டவருக்கு விரோதமாகவே காரியங்களை பேசி என்ன செய்வாங்க. இன்னைக்கும் நமக்கு ஆவிக்குரிய ஜனங்கள் எத்தனையோ பேர் ஜனங்களை என்ன செய்யறாங்க, ஆண்டவர் முறுமுறுக்கிறாங்க. ஏன் முறுமுறுக்கிறாங்கன்னா, நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கல, நம்ம யோசித்த காரியங்கள் நடக்கல அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், நம்ம முறுமுறுக்கிறோம், வேதனைப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். ஆனால் நம்ம வந்து வேதம் என்ன சொல்றதுன்னா, நம்ம ஆண்டவருடைய ஆலோசனை என்னங்கிறத நம்ம கேட்டு அதுபடி நம்ம நடப்போம்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வார், முடிவில் நம்மளை மகிமையில கொண்டு சேர்க்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார். அவ்வளவு காரியங்கள் நம்ம இந்த உலகத்துல மனிதனுக்காக எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வந்து உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். மனிதனுடைய தேவை என்னென்ன தேவை, என்னென்ன காரியங்கள் தேவை அப்படிங்கிறத வந்து என்ன செய்திருக்கிறார், மனிதனுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் வந்து ஒரு காரியங்களை வந்து செய்யும் போதே அநேக காரியங்கள் யோசித்து செய்கிறான். எப்படி யோசித்து செய்யறான்னா, ஒரு சாலை இப்போங்கிறது என்ன செய்யறாங்க, ஒரு நீளமான ஒரு சாலை வந்து நம்ம ரோட்டில் வரும்போது பார்க்குறோம். பெரிய ஒரு 4 வழி சாலை வந்து போடுறாங்க. இந்த 4 வழி சாலையில போடும்போது ஏராளமான கிராசிங் வருது. என்ன செய்யுது, குறுக்கு ரோடுகள் என்ன செய்யுது, ஏகப்பட்ட குறுக்கு ரோடுகள் வருது. இந்த குறுக்கு ரோடுகள் எல்லாம் அவங்க அப்படியே விட்டுட்டு என்ன செய்யறது இல்லை, ஒரு பெரிய பாதையை மட்டும் அவங்க போடுகிறது இல்லை. இந்த குறுக்கு பாதையில் வர்றவங்களுக்கு என்ன செய்யறாங்க, பாதைகள் அமைச்சு கொடுக்குறாங்க. விட இவங்க போகும்போது விபத்துக்கள் நடக்கக்கூடாது, எப்படி எல்லாம் அந்த இடங்கள்ல வந்து விபத்துக்கள் நடக்கும். அப்போ அந்த விபத்துக்கள் நடக்காம இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் மனிதர்கள் என்ன செய்யறாங்க, ஆலோசனை பண்ணுகிறாங்க. ஆலோசனை பண்ணி இப்ப இந்த இடத்துல ஒரு இடத்துல சில இடங்கள்ல சிகப்பு விளக்கு வைக்கிறாங்க, சில இடத்துல சின்ன மஞ்சள் கட்டமா போட்டு வச்சிருக்காங்க. சில நம்ம அதெல்லாம் வந்து என்ன ஒரு அடையாளம்னா, இந்த இடத்துல என்ன இருக்கு, விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, கவனமா போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க. அதை அறியாமல் அதை மீறி போறவங்க தான் என்ன செய்யறாங்க, அந்த விபத்துக்கள் என்ன செய்யறாங்க, சிக்கிக் கொள்ளுகிறாங்க. அதே மாதிரிதான் ஆவிக்குரிய காரியங்கள்லயும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகள் நமக்கு என்ன செய்திருக்கிறார், நமக்கு வைத்திருக்கார். அது மட்டுமல்லாமல் அநேக காரியங்கள் மனிதர்களுக்கு என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் ஆண்டவர், இவங்களுக்கு இதை தேவை இது தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதாவது புதிய பாட்டில் சொல்லுகிற காரணங்களை கவனித்து பாருங்கள். அற்ப விசுவாசிகளை நீங்கள் ஏன் என்ன செய்யறீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் என்ன செய்யுது போயிட்டு, காட்டு புஷ்பங்களை என்ன செய்யுங்க, கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பறவைகள் என்ன செய்யுங்க, கவனித்து பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, உறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கணும். அவைகளே உங்களுக்கு என்ன செய்கிறார், பிழைப்புகிறார். இவைகளை இப்போ எல்லாவற்றையும் பார்க்கிறோம். நீங்கள் என்னப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள் எல்லா காரியங்களும் நமக்கு என்ன செய்திருக்கிறார், அவர்கள் வந்து அவர் வந்து உண்டு பண்ணி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதற்காக தான் நீங்க வந்து மனிதர்கள் ஓடி நாடி தேடி போறாங்க. எப்படியாவது அதை செய்திடலாமா, இதை செய்திடலாமா, மாடிக்கு நல்ல மாடி கட்டி கோடிக்கு மேல கோடி சம்பாதிச்சிடலாமா, யாருக்காக சேர்க்கிறோம் யாருக்காக செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாம அநேக காரியங்கள் என்ன செய்யறாங்க மனிதர்கள், நாடி தேடி இந்த உலக காரியங்களுக்காக ஓடுகிறார்கள். நம்ம வேதம் சொல்லுகிறது, நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடின அப்படி இவைகளெல்லாம் என்ன செய்யும், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆனால் ஆண்டவர் இந்த சீக்கிரத்தில் சொல்லப்பட்டிருக்காரு, ஆண்டவர் வந்து அவருடைய ஆலோசனையின்படி நம்ம நடப்போம் சொன்ன நம்மளை வந்து நித்திய ராஜ்யத்தில் நம்ம வந்து சேர்த்துக் கொள்வோம். அதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். அந்த நித்திய ராஜ்யத்தை நம்ம மனதில் வைத்து அதற்காக நம்முடைய காரியங்களை நாம தீர்மானம் பண்ணி சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், ஆண்டவருடைய காரியங்களை குறித்து முறுமுறுக்காமல், ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யணுமா, காத்திருக்கணும். உடனே வந்து ஆலோசனை, துன்மார்க்கனுடைய ஆலோசனை உடனே நமக்கு வரும். அதனால சொல்லி துன்மார்க்கனுடைய ஆலோசனை நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க நடக்காதீங்க. ஏன்னா துன்மார்க்கு நமக்கு உடனே அப்போ எப்படி சொல்லி நமக்கு என்ன செய்வாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்யணும், உடனே ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு இருக்கிறது, நான் என்ன செய்யணும், நீங்க வந்து அப்படி ஆலோசனை கேட்டீங்கன்னா அது அவருடைய ஆலோசனை நமக்கு என்ன செய்யணும், நிச்சயமா என்ன செய்யணும் கிடைக்கும். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் நீங்க வாசித்தீங்க. சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதித்து ராக்காரங்களிலும் என் உள்ள பிரியங்களை அழகாக அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 16வது சங்கீதத்தில் அந்த 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை என்ன செய்வேன் துதிப்பேன். ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்ன செய்யுமா, என்னை என்ன செய்யும், உணர்த்தும். அவருடைய ஆலோசனை வந்து நமக்கு வந்து என்ன செய்யும், ராக்காலங்களில் என்ன செய்யும், நமக்கு உணர்த்தும். அவருடைய ஆலோசனை நமக்கு ராக்காலங்களுக்கு கிடைக்கும். அது எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை
நாமத்தை துதிக்கிறோம். காலங்களில் ஒளிந்திரங்களை என்ன செய்யும்? ஒரு ஆலோசனை நம்ம அவரை விட்டு விலகி போனா, தூரமாய் போனா, அது என்ன செய்யும்? நம்மளா என்ன செய்யும்? உணர்த்தும். 39 சங்கீதத்துல அவர் வந்து சொல்லுகிறார், உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவை, அவைகளின் தொகை இவ்வளவு. அந்த சாயங்கால வேளையில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து, அந்த தாவீது ராஜா சொன்னது போல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவ்வளவு அதிகமான ஆலோசனைகள் இருக்கிறது. வாழ்க்கை, நம்முடைய காரியங்கள் வந்து நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஆலோசனை கேட்காம, தேவனுடைய பிள்ளைகளிடத்துல, தேவனுடைய சமூகத்துல நம்ம ஆலோசனை கேட்காம, மனிதர்களுடைய ஆலோசனை நம்ம கேட்டு தேவனுக்கு விரோதமான நம்ம ஆலோசனை நம்ம சார்ந்து நம்ம போவோம்னு சொன்னா நிச்சயமாக என்ன செய்வோம்? நம்மளுடைய ஆத்மா அழிவுக்கு நேராக போவோம். நம்ம தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியங்களை நம்ம செய்ய முடியாது. அதனால நம்ம ஆண்டவரிடத்துல ஆலோசனை நம்ம பெற்று அந்த ஜீவிக்க அந்த ராத்திரி வழியில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்ட நிச்சயமா நம்ம ஆசை நடுவாய்